ஒவ்வொரு யுகத்திலையும் ஒரு அவதார புருஷர் தோன்றி அதுக்கு ஒரு ஒரு விளக்கத்தை சொல்கிறாருன்னு கதைகள் புராணங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி யுக யுகமாக நிறைய யுகங்கள் வந்திருக்கு. இப்போ கலி முத்தி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலி முத்தி போச்சு அப்படிங்கிறதுக்கு சில அடையாளங்களையும் சொல்லியிருக்காங்க. இப்போ கலியுகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அடையாளம்னு தெரியல சுவாமி. அது என்னன்னு அப்புறம் கல்கி அவதாரம்னு ஒன்று வருதுங்கிறாங்க. இப்போ அது அது இந்த சீக்வன்ஸ் வந்து இந்த அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி உணர்றது நம்ம? இந்த யுகங்கள் என்று சொன்னது அடிப்படை என்னென்னா 4 யுகம் இருக்குது. சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இதுக்கு அடிப்படை என்னன்னு இது நான் சும்மா இப்படி வாயில் சொன்னால் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இப்போ விஞ்ஞானபூர்ணமாக நமக்கு தெரியும். நம்ம ஒரு சோலார் சைக்கிள்ன்றது, இந்த சோலார் சிஸ்டம் இன்னொரு இதுக்கு சுற்றுது. நம்ம கிரகம் இந்த பூமி சூரியனுக்கு சுற்றுது. ஆனால் இந்த சூரிய மண்டலமே சுற்றுது. இதில் என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த சூரிய மண்டலம் ஒரு நீள்வட்டமான ஒரு சுழற்சியில் போகுது. இது போகிறப்போ அங்கே இருக்கிற உள்ள ஒரு அண்ணா சூரியன். இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, ஈஜிப்டில் போனாலே அவருடைய கடவுளை நாம் ரவின்னு சொல்லிப்போம். அண்ணா சூரியன். இந்த ராக்கு மூலமானது இன்னொரு சூரியன், பெரிய சூரியன். அவனை இன்னும் ரொம்ப தீவிரமாக எறிகிறான். அவனை சத்தம் பண்ணுறான். ஓ ஒரே எரிது. இப்போ நம்ம ஒரு தீ ரொம்ப தீவிரமாக எரிஞ்சா பொருள்தான் சத்தம் வருது இல்லையா, அந்த மாதிரி சத்தத்தோடு எரிதான் இன்னொரு பெரிய சூரியன். அதுக்கு நாம் ருத்ரன்னு சொன்னோம். ருத்ர. இந்த ராக்கு அப்பா ருத்ர. அவனை சுத்த இந்த ரா சுற்றுது. இந்த சூரிய மண்டலம், நம்ம சூரிய மண்டலம் இந்த ருத்ரனுக்கு சுற்றுது. இந்த ருத்ரன் வந்தது இந்த அடிப்படை நாள். இந்த ருத்ரனுக்கு நெருக்கமாக இருந்தால் நம்ம அப்போவே இந்த எத்திரிக் லேயர் பற்றி சொன்னோம். இந்த சூரிய மண்டலம் இப்போ இந்த ருத்ரம் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சூரிய மண்டலம் இதுக்கு நெருக்கமாக இருக்கிறப்போ இந்த சூரிய மண்டலத்தில் இந்த எத்திரிக் லேயரு ரிச்சாக இருக்கும். எப்போ இந்த எத்திரிக் லேயர் நல்லா இருக்குதோ அப்போது இங்கே நம்ம புத்திசாலித்தனம், நம்ம மூளை செயல்படுறது, நம்ம தெளிவு எல்லாமே நல்லபடியாக நடக்குது. இதுக்கு நாம் இங்கே இருக்கிற இதுக்கு சத்யுகம்னு சொல்லுவோம். இங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்குது நீள்வட்டம். இங்கேருந்து ஆரம்பித்தா இங்கே சத்யுகம் ஆரம்பிச்சிருச்சு. இது சத்யுகம். இங்கே கொஞ்சம் தூரமாக போயிடுச்சு. இது திரேதா யுகம். இங்கே கொஞ்சம் தூரமாக போயிடுச்சு துவாபர யுகம். ரொம்ப தூரமாக போயிடுச்சு கலியுகம். திருப்பி இன்னொரு கலியுகம், துவாபர யுகம், திரேதா யுகம், சத்யுகம். இதுக்கு நெருக்கமாக வந்தப்போ நமக்கு தெளிவு தானாக நடக்குது. ரொம்ப தூரமாக போனப்போ நம்ம தெளிவு குறைஞ்சி போகுது. இது இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்ன்றது நமக்கு யாரும் மெஜர் பண்ணி சொல்கிறதுக்கு இருக்குது ஓரளவுக்கு. ஆனால் அதை பற்றி இன்னும் லாட் ஆஃப் கான்ட்ரவர்சிஸ் தேர் அபவுட் இட். நான் முக்கியமாக கிருஷ்ணன் சொன்னதை வச்சு போகணுன்னு அவனுடைய நேரத்தில் இப்போது கலியுகம் முடிஞ்சு இந்த துவாபர யுகம் முடிஞ்சிடுச்சு, கலியுகம் ஆரம்பிக்க போகுது இந்த டேட்லேருந்து கிளியராக சொல்கிறாங்க. அவர் போய் 5000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 3102 BC, that is when he passed. 36 years before that he said Kali Yuga started. If you go by that basis, we have finished Kali Yuga, 2 Kali Yugas, and we have finished 1 Dwapar Yuga. இப்போ நம்ம அந்த ஒரு இது தாண்டி இருக்கிறோம். அதை தாண்டி துவாபர யுகம் தாண்டி இன்னும் திரேதா யுகத்துக்கு நாம் போல நடுவில் இருக்கிறோம். மனிதனுடைய புத்திசாலித்தனம் கிராஜுவலாக மேல் நோக்கி போகுது. அவன் எப்படி உபயோகப்படுத்துகிறான்றது நம்ம சமூகத்தில் எந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்குறோமோ அந்த மாதிரி. ஆனால் புத்திசாலித்தனம் தோல்வி போயிடுமா? தோல்வி போகாது. கொஞ்ச நாள் புதுசாக வந்தப்போ அது எப்படியோ ஆடிக்குது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு சமநிலை வந்துச்சுன்னா அது தானாகவே அதில் ஒரு பிரச்சனை உருவாக்குற சக்தியும் இருக்குது, அதுக்கு தீர்வு உருவாக்குற சக்தியும் புத்திக்கு இருக்குது. ஆனால் மனிதனுடைய புத்திசாலித்தனன்றது மேல் நோக்கி போயிருக்குது, கீழ் நோக்கி போகல. இப்போ ஒரு 500 வருஷத்துக்கு இல்லை ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எப்படி இருந்தாங்க? வெறும் தொழில்நுட்பத்தினால மட்டும் நான் சொல்லலை. அவர் வாழ்கிற முறையிலேயே அவன் புத்தி எங்கே இருந்தது, இப்போ எங்கே இருக்குது கவனித்து பார்த்தீங்கன்னா
கட்டாயமாக ஒரு மேல் நோக்கமாக இருக்குது. புரிஞ்சுக்கிற தன்மை ஒரு மேல் நோக்கி அதிகமாக போயிருக்குது. இது கட்டாயமாக நாம் துவாபர யுகம் தாண்டி போயிருக்கிறோம். இப்போ திரேதா யுகத்துக்கு வந்தால் நம்ம புத்திசாலித்தனம் இன்னும் உயர்ந்த நிலைக்கு வரப்போகுது. இப்போ நாம் உருவாக்கியிருக்கிற இந்த ஒரு 200 வருஷத்தில் நாம் உருவாக்கியிருக்கிற பிரச்சனைக்கு எல்லாமே நாம் தீர்வு தேட போகிறோம். இப்போ அப்போவே தேடுதல் நடந்திருக்குதா இல்லையா? நாம் உருவாக்கின பிரச்சனைக்கு எல்லாமே இப்போ நாம் தீர்வு தேட ஆரம்பிச்சிருக்கிறோம். எந்த தொழில்நுட்பத்தினாலே நம்ம பூமி ஒரு நாசமாகிற மாதிரி சூழ்நிலை இருந்ததோ அதே தொழில்நுட்பம் உபயோகப்படுத்தி போனால் அந்த பூமி திருப்பி ஒரு மேல் நோக்கி கொண்டு போகிறதுக்கு முயற்சி நடந்திருக்குது. இப்போ நம்ம மனத்தில் நமக்கு முயற்சி பத்தலைன்னு நமக்கு தோணுது. கட்டாயமாக பத்தாது. ஆனால் அது அப்படியே இருக்கும்னு இல்லை. இப்போ புத்திசாலித்தனம்னா என்னென்ன, இது எனக்குள்ளே இருக்க புத்தி உங்களுக்கு உள்ளே இருக்கிற புத்தி அந்த மாதிரி இல்லை. படைத்தலுக்கு மூலமானது என்ன, அதோடைய குணம் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க அன்புன்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தர் கருணைன்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தர் இன்னொன்று சொல்கிறாங்க. இது எல்லாம் எப்போ வருதுன்னா, அன்பு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கிறவனு ஏதோ ஒரு கஷ்டத்தில் சிக்கியிருக்கிறான். அவனு என்ன நினைக்கிறான், கடவுள்னா கருணைன்னு நினச்சிக்கிறான். அன்பு இல்லாமல் இருக்கிறான், அவனை நினச்சிக்கிறான் அன்புன்னு நினச்சிக்கிறான். உணவு இல்லாமல் இருக்கிறான், அவனை நினைக்கிற கடவுளாக உணவுன்னு நினச்சிக்கிறான். இப்படி அவனை யாருக்கு எது இல்லையோ அதே கடவுள்னு அவர் நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் சும்மா படைத்தல் கவனித்து பார்த்தீங்கன்னா, படைத்தல்ன்றது ஒரு பெரிய புத்திசாலித்தனம். நமக்கு இவ்வளோ மூளை இருந்தாலும் இன்னும் ஒரு அணு கூட நான் முழுமையாக புரிஞ்சுக்க முடியல. அந்த மாதிரி புத்திசாலித்தனத்தில் உருவாக்கப்பட்டது படைத்தல். அப்படின்னா கடவுள்னா ஒரு உயர்ந்த புத்திசாலித்தனம் தானே. இந்த புத்திசாலித்தனம் சத்யுகம் வந்துச்சுன்னா உண்மை கூட நமக்கு தொடர்பு என்னத்துக்கு சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு ஈத்தர்ன்றது ரொம்ப அதிகமாக அந்த டைமில் இருக்கிறதுனால மனிதனுடைய புத்திசாலித்தனம் ஒரு உயர்ந்த நிலையில் நடக்கும், ஒரு தெளிவாக இருக்கும் அவனுக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சத்யுகத்தில் யாரும் பேசவே மாட்டாங்க, சும்மா அவருடைய தொடர்பு சும்மா மனநிலையிலேயே நடக்குமா. இப்போ கூட அப்படி தான். இப்போது நாளைக்கு இங்கே நம்ம சமயமாக மெடிடேஷன் ஆரம்பிக்க போகுது. ஆரம்பத்தில் நம்ம அது இது கொஞ்சம் சொல்ல தேவை இருக்குது. அதுக்கப்புறம் சும்மா அப்படியே எல்லா தியானத்தில் உட்காந்துருப்பாங்க. நாளைக்கு ஒரு பெரிய கூட்டம், ஒரு 1200 பேர் 1300 பேர் வருவாங்க. தியானத்தில் பேசாமல் உட்காந்துருப்பாங்க. ஒரு 3-4 நாளுக்கு அப்புறம் சும்மா இப்படி கை பண்ணாலே கண்ணு மூடி உட்காந்துருப்பாங்க. நான் சும்மா இப்படி பண்ணாலே புரிஞ்சுக்குவாங்க என்ன பண்ணணும்னு. ஒன்றும் சொல்ல தேவையில்லை. என்னத்துக்குன்னா அந்த ஒரு எத்திரிக் சப்ஸ்டன்ஸ் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. சும்மா இப்படி பண்ணாலே எல்லாருக்கும் புரியுது என்னன்னு. மனப்பூர்வமாக புரியலனால உணர்வுபூர்வமாக புரியுது. கண்ணு மூடி உட்காந்துருப்பாங்க, எனக்கு கை கால் பார்க்க முடியாது. அவர் சத்யுகம் இது. இந்த புராணங்களில் முதலேருந்து சொல்லி வந்திருக்காங்க, எந்த யுகம் இருந்தாலும் சரி தனி மனிதன் எந்த யுகத்தில் வேணாலும் இருக்க முடியும். அவனுடைய சாதனைனாலே அவன் எந்த யுகத்தினாலும் இருக்க முடியும்னு சொல்கிறான். மனிதனுடைய புத்திசாலித்தனம் அடுத்த ஒரு 500 வருஷத்தில் தொடர்ந்து மேல் நோக்கியே போகும். இந்த மேல் நோக்கி போகிறதுனால பல நன்மை தானாகவே வரும். என்னென்ன இப்போ பிரச்சனையாக இருக்குதோ அதெல்லாம் தீர்வாக அவன் மாற்றிக்குவான் கட்டாயம். ஸோ இப்போ கலியுகம் இல்லை, கலியுகம் முடிஞ்சு போச்சு, இல்லைன்னு சொல்லலை, முடிஞ்சு போச்சு.